நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் நடிக்கும் பொன்னாபுரம் கோட்டை என்ற ஒரு மலையாள திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் நடந்து கொண்டிருந்தன. ரெடி ஆக்ஷன் கேமரா ரோலிங் என்று அந்த காட்சிகள் படமாகி கொண்டிருந்த போது நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் உடுத்திருந்த ஆடை என்பது எதேச்சையாக அவிழ்ந்து போனது. அந்த கோர சம்பவம் என்பது அவருடைய மரணத்திற்கு, அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உலையை வைக்கப் போகிறது என்று நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் அப்பொழுது நினைத்து பார்க்காத ஒரு விஷயமாகவே இருந்தது. தென்னிந்திய திரையுலகையே அண்ணாந்து பார்க்க வைத்த இந்த அழகான நடிகையின் மரணம் என்பது கொலையா தற்கொலையா என்று இன்றளவும் ஊடகங்களில் விமர்சித்துக் கொண்டு வரும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் 18 வயது இருக்கும் பொழுதே அவருடைய உயரம் என்பது 5.6, எடை என்பது 72 கிலோ என்று வயதுக்கு மிஞ்சிய வளர்ச்சி மட்டுமல்ல, அவருடைய அழகும் என்பது அளவுக்கு மிஞ்சிய அழகாக ரசிகர்களை பிரமிக்க வைத்தது. பழம்பெரும் தமிழ் திரைப்பட இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய சித்தி என்ற திரைப்படத்தின் மூலம் 1966ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் நடிகை விஜயஸ்ரீ அவர்கள். இவருடைய மரணம் என்பது 1974 மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டு இவர் தற்கொலை செய்து மரணித்துக் கொண்டார். வெறும் 8 ஆண்டு காலங்களில் திரையுலக பயணங்களில் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து யாரும் எட்டிப்பிடிக்க முடியாத ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு அங்கீகாரம் எட்டி பிடித்தவர். அந்த காலத்தின் எம்ஜிஆர், சிவாஜி, மலையாள சூப்பர் ஸ்டாராக இருந்த பிரேம் நசீரோடு மட்டுமல்ல, தென்னிந்திய திரையுலகின் அனைத்து சூப்பர் ஸ்டார்களோடும் இணைந்து கலக்கி கொண்டு ஹிந்தி திரையுலகிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திய ஒரு அற்புதமான நடிகை விஜயஸ்ரீ அவர்கள். 1972ஆம் ஆண்டு ஹிந்தி திரையுலகின் அன்றைய கதாநாயகனாக இருந்த சத்ருகன் சிங்காவுக்கு ஜோடியாக குண்டான் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் ஹிந்தி திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர். பேரழகு என்பது எப்போதும் ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வலுவாக எடுத்துக்காட்டிய ஒரு சம்பவம் நடிகை சில்க் ஸ்மிதாவை போல. நடிகை விஜயஸ்ரீ அவர்களின் மரணமும் தற்கொலை அல்ல, இது ஒரு கொலை என்று விவாதிக்கக்கூடிய விமர்சன பக்கங்கள் என்பது இன்றளவும் எவ்வளவுதான் கேட்டாலும் சலிக்காத கதையாக இன்றளவும் ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கின்றன. பொதுவாக மலையாள ரசிகர்கள் இவருடைய கதையை எப்போதும் ஒரு ஏக்கத்தோடு தான் பார்த்து கொண்டும் ரசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அப்படி இந்த நடிகையிடம் மட்டும் அப்படி என்ன ஆச்சரியம் கலந்திருக்கின்றது என்ற ஒரு கேள்வி என்பது ரசிகர்களின் மனதில் எழுதிவிடலாம். இதில் ஆச்சரியம் மட்டுமல்ல, மிகப்பெரிய அனுதாபங்களின் கதை தொகுப்புகளும் நம் மனதை அழவைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. மலையாள திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் என்றும் தென்னிந்திய திரையுலகின் மெர்லின் மென்ரோ என்றும் இவருடைய அழகுக்கு ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தான் காட்டினார்கள். நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் ஒரு மலையாள பெண்குட்டி ஆவார். கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் இருக்கும் மணக்காடு என்பதுதான் இவருடைய சொதேசமாகும். அப்பா வாசுபிள்ளை, அம்மா விஜயா தம்பதிகளுக்கு பிறந்த 3 பிள்ளைகளில் பிறந்த ஒரு பெண் பிள்ளை. உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள். விஜயஸ்ரீயின் அம்மா விஜயம்மா அவர்கள் நாட்டியத்தின் மேல் ஆர்வம் கொண்டு ஒரு நாட்டிய கலையரசியாக திகழ்ந்தவர். இவருக்கும் சினிமாவில் நடிக்க வேண்டும், ஒரு கதாநாயகி ஆக வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஆசை என்பது அம்மா விஜயம்மா அவர்களுக்கு நிறைவேறாமல் போனது. நிறைவேறாத அந்த ஆசையை தன் மகள் மூலம் நிறைவேற்றி காட்டிவிட வேண்டும் என்று நினைத்து தன் மகள் விஜயஸ்ரீ அவர்களை திரையுலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நடிகை விஜயஸ்ரீயின் நிஜமான பெயர் என்பது ஸ்னேகலதா என்பதாகும். இவர் மரணித்த பிறகு 26 வருடங்கள் கழித்து நாயகி என்ற பெயரோடு மலையாள திரையுலகில் இவருடைய உண்மையான கதையை திரைப்படமாக்கி கொண்டு ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது உண்டு. ஆற்றில் நீராடி கொண்டிருக்கும் ஒரு காட்சியை படமாக்கி கொண்டிருந்த போது நடிகை விஜயஸ்ரீயின் ஆடை என்பது எதிர்பாராத விதமாக அவிழ்ந்து போனது. நியாயப்படி இயக்குனர் கட் சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் அந்த இயக்குனர் மதிமறந்து நின்று போனாரோ என்று தெரியவில்லை. கேமரா ஓடிக்கொண்டே இருந்தது. காட்சிகள் அனைத்தும் படச்சுருள்களில் பதிவாகி கொண்டே இருந்தன. அதிலும் குறிப்பாக அந்த ஆடை அவிழ்ந்த காட்சிகளை கேமராமேன் கிடைத்த வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்று நினைத்து அந்த ஆடை அவிழ்ந்த காட்சிகளை ஜூம் லென்ஸில் படமாக்கியது ஒரு ரகசிய செயல்பாட்டின் ஒரு ஏக்க துடிப்பு என்று தான் சொல்ல தோன்றுகின்றது. என்ன சார் இது, தண்ணியில என் துணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, நீங்க கட் சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதை அப்படியே ஷூட் பண்ணிட்டீங்க சார். படம் வெளியாகும் போது ஏதாவது எக்குத்தப்பா நடந்தா
அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாதம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நடிகை விஜயஸ்ரீயை தேற்றிக்கொண்டு அந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பையும் முடித்து விட்டார்கள். 1973 பொன்னாபுரம் கோட்டை என்ற பெயரோடு மலையாள நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கதையை சொல்லும் படமாக மிக பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டு மிகப்பெரிய பொருட்செலவில் வெளிவந்த இந்த படத்தை கண்டு ரசிகர்கள் கதிகலங்கி போனார்கள். அந்த படத்தின் கதையிலும் காட்சிகளிலும் இருந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை விட நடிகை விஜயஸ்ரீயின் அந்த நீராடும் காட்சிகளில் கண்ட அந்த அசம்பாவித காட்சிகள் என்பது ஏதோ கதையோடு இணைந்து போகும் காட்சிகள் தான் என்று நினைத்து அந்த காட்சிகளுக்காகவே அந்த காலத்து ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் அந்த படத்தை பார்த்து ரசித்த ரசிகர்கள் அந்த அழகை கண்டு ஏப்பம் விட்டு கொண்டிருந்தார்கள். அதுவரைக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் ஒரு நிரந்தர கதாநாயகியாக நடித்துக் கொண்டு வந்த நடிகை விஜயஸ்ரீ நீக்கப்பட்டுவிடும் என்று நினைத்த அந்த நீராடும் காட்சிகளில் இருந்த ஒரு சில காட்சிகள் அப்படியே நீக்கப்படாமல் திரையில் கொண்டு வந்தபோது அந்த தயாரிப்பு நிறுவனத்தோடும் அந்த இயக்குநரோடும் நடிகை விஜயஸ்ரீயும் அவருடைய தாயாரும் மிகப்பெரிய கொந்தளிப்பை வெளிப்படுத்தி அவருடைய கோபத்தை வெளிக்காட்டினார்கள். அவர்களுடைய கோபத்தை கண்டு இவர்கள் புகார் செய்ய காவல்துறைக்கு சென்று விடுவார்களோ என்று பயந்து கொண்டு படத்தில் இருந்து ஒரு சில துண்டு காட்சிகளை வெட்டி எடுத்தார்கள். ஆனால் அந்த திரைப்படம் என்பது அதற்குள் 10 நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருந்தன. இந்த திரைப்படத்தின் வெற்றியும் வசூலும் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் படைத்துக் கொண்டு ஓடினாலும் அந்த வெட்டி எடுத்த காட்சிகளும் மற்றும் திரையில் இடம்பெறாத அந்த சில காட்சிகளையும் ரகசியமாக வைத்துக் கொண்டு அந்த கேமராவுக்கு பின்னால் பணிபுரிந்த சில தொழில்நுட்ப கலைஞர்கள் அந்த காட்சிகளை கையில் வைத்துக் கொண்டு நடிகை விஜயஸ்ரீ அவர்களை வலைவிரிக்க திட்டம் தீட்டினார்கள். விஜயஸ்ரீயை பிளாக்மெயில் செய்து கொண்டு அவர்களின் காம பசிக்கு இணங்குமாறு நடிகை விஜயஸ்ரீ அவர்களை மிரட்டி கொண்டு வந்து விஜயஸ்ரீயை பயமுறுத்திய காட்சிகளின் கதை தொகுப்புகள் என்பது இன்றளவும் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்துக்கு பிறகு இனிமேல் அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் இனிமேல் நான் கதாநாயகியாக நடிக்கப் போவதில்லை என்று கூறிக்கொண்டு நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் அன்றைய காலத்து மலையாள திரையுலகின் மிகப்பெரிய சினிமா பத்திரிகை நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுத்த வரலாறுகள் என்பது மலையாள ரசிகர்களிடையே அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவங்களாகவே நிகழ்ந்தேறியது. நானா என்ற ஒரு சினிமா பத்திரிகை, அந்த பத்திரிகை என்பது இன்றளவும் இருக்கின்றது. அந்த காலத்தில் அந்த பத்திரிகையின் விலை என்பது வெறும் 90 காசுகளாகும். நடிகை விஜயஸ்ரீ வெளியிட்ட இந்த தகவலின் அடிப்படையில் அந்த பத்திரிகையின் விற்பனை என்பது அதிகரித்தது. வெறும் 90 காசுகளுக்கு விற்கப்பட்டிருந்த அந்த காலத்தின் அந்த பத்திரிகை என்பது அந்த காலத்தில் 5 ரூபாய்க்கு பிளாக் மார்க்கெட்டில் விற்கப்பட்டன. இதனால் நிரந்தரமாக கதாநாயகியாக நடித்துக் கொண்டு வந்த சில தயாரிப்பு நிறுவனங்கள் என்பது நடிகை விஜயஸ்ரீ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தயக்கம் காட்டினார்கள். இதனால் நடிகை விஜயஸ்ரீ அவர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைந்து வந்தது என்று கூட நாம் சொல்லிவிடலாம். மலையாள திரையுலகின் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தில் இருந்து வந்த நடிகை விஜயஸ்ரீ அவர்களுக்கு இந்த இறக்கு முகம் என்பது அவர்களின் மனதை ஒரு மிகப்பெரிய அளவில் வேதனையடைய செய்தது. இதனால் நடிகை விஜயஸ்ரீ அவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருந்தது என்றாலும் கூட அந்த முந்தைய இருந்த அந்த பரபரப்பு என்பது அவரிடம் இல்லாமல் போனது. இதனால் மற்ற மொழி படங்களில் நடித்து விடலாம் என்று நினைத்தபோது அங்கெல்லாம் கவர்ச்சி வேடங்களில் நடிக்கிறீர்களா என்று நடிகை விஜயஸ்ரீ அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு கவர்ச்சி வேடங்களில் நடிக்கிறீர்களா என்று அவருடைய தரத்தை குறைத்து பேசினார்கள். இதற்கிடையில் நடிகை விஜயஸ்ரீ அவர்களுக்கு அந்த நயவஞ்சகர்கள் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆசைக்கு இணங்குமாறு நடிகை விஜயஸ்ரீ அவர்களை துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களை பற்றி காவல்துறையில் புகார் செய்தால் தற்பொழுது இருக்கும் தன்னுடைய இந்த மார்க்கெட் நிலவரம் கூட இல்லாமல் போய்விடும் என்று பயந்து கொண்டார். இந்த காரணத்துக்கெல்லாம் தற்கொலை செய்வார்களா என்று நினைத்துக் கொண்டு ரசிகர்கள் மனதில் ஒரு குழப்பம் இருந்தாலும் ஆனால் அந்த சம்பவம் தான் அங்கே அரங்கேறியது. வீட்டில் வைத்திருந்த மூட்டை பூச்சி மருந்தை எடுத்து குடித்து விட்டார் நடிகை விஜயஸ்ரீ அவர்கள். அவரை அவசரமாக காரில் ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் இருந்த நர்சிங் ஹோமுக்கு சென்றபோது அங்கே இன்னும் டாக்டர் வரவில்லை என்ற செய்தி வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த கார் இன்று சென்னையில் இருக்கும் அந்த GH மருத்துவமனை என்ற அந்த ஆஸ்பத்திரிக்கு அவர்களுடைய வாகனம் பறந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கேயும் நடிகை விஜயஸ்ரீ அவர்களுக்கு கெட்ட நேரம் என்பது தலைவிரித்து ஆடியது. மவுண்ட் ரோடு ராஜாஜி ஹால் அருகே வந்தபோது டிராபிக் நெருக்கடியால் அவருடைய வாகனம் என்பது அரை மணி நேரத்துக்கும் மேலாக நின்ற இடத்திலேயே நகர முடியாமல் நின்று கொண்டிருந்தது.
கொண்டிருந்தது. வருவதை யாராலும் தடுத்துவிட முடியாது என்பதைப் போலத்தான் நடிகை விஜயஸ்ரீ அவர்களின் தலையெழுத்து என்பது அங்கே முடியப் போகிறது என்று அந்த காட்சிகள் என்பது தெளிவாக எடுத்து காட்டியது. அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்குள் அவருடைய உயிர் என்பது இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டது. நடிகை விஜயஸ்ரீயின் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் விஜயஸ்ரீயின் தாத்தாவும் பாட்டியும், என் பேத்தி தற்கொலை செய்யும் அளவிற்கு கோழையானவள் அல்ல, இந்த மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அன்று காவல்துறையில் புகார் அளித்ததன் அடிப்படை காரணம் என்னவென்றால், என் பேத்தி எதையும் எழுதி வைக்காமல் தற்கொலை செய்யும் அளவிற்கு அவளொன்று முட்டாளல்ல என்ற காரணங்கள் என்பது அன்றைய காலத்து ரசிகர்களின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பியது. அது மட்டுமல்ல, நடிகை விஜயஸ்ரீ அவர்கள் யாரோ ஒருவரை காதலித்து வந்ததாகவும், அது சம்பந்தமாக குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் தன்னுடைய அப்பாவே விஷத்தை எடுத்து விஜயஸ்ரீ அவர்களின் வாயில் ஊற்றிவிட்டு மகளை கொன்றதாகவும் சில கருத்துக்கள் கூறப்படுகின்றன. ஆனால் இந்த விசாரணை எதுவும் முடிவு பெறாமல் போய் 45 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையிலும் இன்றும் அந்த விஜயஸ்ரீயின் மரணத்திற்கு சரியான காரணம் என்னவென்று ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு என்பது இல்லாமல் தான் இருக்கின்றது என்பதுதான் ரசிகர்களின் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. திரையுலக பேரழகிகளை பட்டியலிட்டு பார்த்தால் அதன் முதல் அட்டையில் முதல் பக்கத்தில் நம் கண்களுக்கு தெரிவதென்னவோ நடிகை ஸ்ரீதேவி, சில்க் சுமிதா மற்றும் நடிகை விஜயஸ்ரீ போன்ற இவர்களைத்தான். இதில் நடிகை ஸ்ரீதேவி ஆனாலும் சில்க் சுமிதாவானாலும் இவர்களை பற்றியான செய்திகள் என்பது அவ்வப்போது ஊடகங்களில் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் 1970களில் மலையாள திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்த நடிகை விஜயஸ்ரீ அவர்களை பற்றியான செய்திகள் என்பது இன்றளவும் மலையாள ஊடகங்கள் ஏதோ ஒரு புதிய செய்தியை வெளியிடுவது போல எவ்வளவு கேட்டாலும் சலிக்காத ஒரு தன்மையோடு வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நடிகை விஜயஸ்ரீ அவர்களை பற்றி இன்றைய தலைமுறையினர்கள் திரையுலகை சற்று திரும்பி பார்த்தோமானால் இப்படியும் ஒரு நடிகை இருந்தாரா என்று, திரையுலகில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கின்றதா என்று ஒரு ஆச்சரியத்தை தான் எழுப்பிவிடும். பக்குவம் இல்லாத வயது, வாழ துடித்த மனது, அந்த சின்ன பறவைக்கு அப்பொழுதுதான் இறகே முளைத்திருக்கிறது. அது ஆனந்தமாக வானில் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த போது அதன் சுற்றிலும் வட்டமிட்டு கொண்டிருந்த நயவஞ்சகர்களின் கழுகு கூட்டங்கள் அந்த சின்ன பறவையின் இறகுகளை கொத்தி தாண்டவமாடிய போது அதன் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிவிட்டது.